சிறகடிக்க ஆசை. நாளை சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசை. நேற்று என்ன பார்த்தோம்? முத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் கிளாஷ் ஆகிறது பார்த்தோமா? இதால் முத்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டு இருக்கான். மீனாவும் நம்பலை. இப்போ முத்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் புலம்பின்னு இருக்கிறான். நான் ரொம்ப மதிச்சுட்டு இருக்கிறது எங்கள் மீனா தான். எங்கள் வீட்டில் யாருமே என்னை எப்போவுமே நம்ப மாட்டாங்க. ஆனால் மீனாவும் எங்கள் அப்பாவே என்னை அடிக்கிறதுக்கு கைன்னு வாங்கிட்டாரு. மீனாவும் என்னை நம்பலை. எனக்கு எவ்வளோ எங்கள் அப்பா அடிக்கலை, ஆனால் அவர் கண்ணில் எவ்வளோ கோவம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ குடிக்கவே இல்லையடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் குடிக்கிறது தான் இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் தான் குடிக்கிறேன். ஆனால் மீனா கூட சுத்தமாக என்னை நம்பவே இல்லை அப்படின்ட்டு அவன் முத்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் சொல்கிறான். இன்றைக்கே போய் கார் எடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை எடுக்காதன்னு இன்னொருத்தன் சொல்கிறான். இதெல்லாம் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மீனா இப்போது ஒரு பூக்கடையில் இருக்கிற. அப்போது அங்கே பூக்கடைக்காரங்களாம், என்ன மீனா இது மாதிரி நடந்துச்சு, உன் புருஷன் குடிச்சிட்டு கார் ஓட்டினானு இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு அந்த பூக்கடைமா சொல்கிறாங்க. என்ன செய்கிறதுக்கா, என் தலையெழுத்து அப்படின்ட்டு அவங்க மீனா சொல்கிறா. தலையெழுத்தெல்லாம் கிடையாது, நாம் தான் அதை மாற்றணும் அப்படின்னு அவங்க இப்போ பூக்காரமாக சொல்கிறாங்க. எப்படிக்கா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வழி இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இப்படி தான் குடிச்சிருந்தாரு, நான் ஒரு பவுடர் இருக்குது அதை கலந்து கொடுத்தேன். அவர் அப்புறமா குடியே விட்டுட்டாரு, வாந்தி எடுத்தார், 2 நாள் வாந்தி எடுத்தார், அப்புறம் குடிக்கிறது கிடையாதுன்னு போது, அக்கா அந்த பவுடர் வாங்கித்தாங்கக்கானா அந்த பவுடர் வாங்கிக்கின்னு இவன் வீட்டுக்கு வந்து ஆரஞ்சு பழ ஜூஸ் போடுறான். ஆரஞ்சு பழ ஜூஸ் போட்டு அதில் அந்த பவுடரை தெரியாமல் கலந்து வைக்கிறா. அது கீழே இருந்து அவங்க மாமனார் அண்ணாமலை குரல் வருது, மீனா மீனா அப்படின்னு. இவ கீழே ஓடுறா. உடனே அவர் நிற்கிறாரு. மீனா என்னம்மா, என்ன இது மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக ஒரு 10 மாலையும் ஒரு 100 முழம் பூவும் கேட்டிருக்காங்கம்மா. இந்தம்மா 1000 ரூபாய் அட்வான்ஸு, இதில் ஏதாவது எனக்கு கமிஷன் இருக்குது மாமா. மாமா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அப்போது என்னம்மா முத்து ரொம்ப பாவம், ரொம்ப மனசு உடஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்ட்டு மீனா சொல்கிறா. அப்போ முத்து வந்துட்ட உடனே இவன் என்ன பண்ணுறா, என்ன செய்யறது, அவனை இப்படி திட்டினா தான் கொஞ்சம் அடங்குவான் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாரு. அவர் போயிட்டார். முத்து எதிரில் பார்க்குறான், அப்பான்னு சொல்கிறான். அவனை முறைச்சிக்கிட்டே போயிட்டாரு. அப்போது முத்து வந்து, மீனா என்ன நீ நம்பு மீனா, என்ன அப்பா சொன்னார், முத்துன்னு சொன்னார் அப்படின்னு. முத்துக்கு இது மாதிரி குடிக்க வேண்டாம், ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுன்னு சொன்னார். அப்படியா, இரு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ ஆரஞ்சு ஜூஸ் கொடு அப்படின்னு சொல்கிற போது இவன் என்ன பண்ணுறா, விஜயா என்ன பண்ணுறா, கிச்சனுக்கு போகிறா. மீனான்னு கிச்சன் போனால் அவள் 5 ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு அந்த பவுடரை கலந்து வச்சிட்ருக்கான் ஒரு இட்லி பானையில். இவன் என்ன பண்ணுறா, ஓஹோ முத்துக்கு தான் இவ கலந்து வச்சிட்ருக்காளா, ரொம்ப தேவைதான் அப்படின்ட்டு மொத்தத்தையும் எடுத்து விஜயா குடிச்சிட்டா. விஜயா குடிச்சிட்டா. இவக்கு சொல்கிறா, மீனா சொல்கிறா, அப்பா ஆரஞ்சு பழம் இதுக்காக வாங்கி வச்சுருக்காங்கன்ட்டு அவன் ஆரஞ்சு பழம் குடிக்கிறதுக்காக அவன் வந்து பார்க்குறான். அவன் இல்லை. இதை பார்த்துட்டு இவனுக்கு மீனாக்கு ரொம்ப பயமாகிடுது. ஐயோ அத்தை இதை குடிச்சிட்டாங்களே, வேறு ஏதாவது தப்பாகிட போகுது அப்படின்றதுக்காக இதை சொன்னாங்களே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோன் அவங்க எடுக்கலை. அதுக்காக திரும்ப வண்டியை எடுத்துக்கிட்டு போகிற வழியில் ஒரு முத்துடைய ஃப்ரெண்டை பார்க்குறான். அவன் சொல்கிறான், என்ன தங்கச்சி இது மாதிரி பண்ணுறீங்க, அவன் முத்து உன்னை பற்றியே தான் சொல்லின்னு இருப்பான், அவன் முத்து நிச்சயமாக குடிக்கவே மாட்டான். அந்த நேரத்தில் அதுவும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு குடியை ரொம்ப விட்டுட்டான், என்றைக்கோ ஒரு நாள் தான் குடிப்பான், அதுவும் சவாரி அப்போ அவன் நிச்சயமாக குடிக்க மாட்டான். அப்படி எப்படி நான் வீடியோ வந்துச்சு, அது யாரோ வேண்டாதப்பட்டவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அரசியல்வாதி சொன்னியே அவரை விடுறதுக்கு போன இடத்துல தான் அவன் குடிச்சிட்ருக்கிறான்ட்டு ஒரு வீடியோ வந்துட்டுருக்குது. சரிண்ணா அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்ட்டு மீனா கிளம்பி போகிறா. இதுக்குள்ளே பார்வதி ஃப்ரெண்டு வந்துடுறா. பார்வதி வந்துடுறா விஜயா வீட்டுக்கு. பார்வதியை பார்த்துட்டு உடனே விஜயா சொல்கிறா, என்னுடைய தலையெழுத்தை பார்த்தியான்னு சொல்லினே இருக்கும்போதே இவளுக்கு அந்த மருந்து சாப்பிட்டதால வாந்தியாக வருது. பார்வதி என்ன விஜயா, என்னாச்சு அந்த வயிறு எரியுது. அதான் இது மாதிரி நடந்து போச்சு, அது வயிறு எரிய தானே செய்யும், ஊரெல்லாம் பரவி போச்சு. இல்லை நிஜமாலுமே எனக்கு வயிறு எரியுது அப்படின்ட்டு விஜயா சொல்கிற. இதோட நாளை எபிசோடு முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.